மதுரைக்கு ரோடு போட்டார் மாமரங்கள் தலைய வைத்தார் மாமரங்கள் தலைய வைத்தார் பாபநாசம் ரோடு போட்டார் பாபநாசம் ரோடு போட்டார் பாக்கு மரம் தலைய வைத்தார் பாக்கு மரம் தலைய வைத்தார் குச்சாலம் ரோடு போட்டார் குச்சாலம் ரோடு போட்டார் குச்சாலம் ரோடு போட்டார் ரோடு போட்டார் ரோடு போட்டார் ரோடு போட்டார் ரோடு போட்டார் குளிர் வரும் சோலை வைத்தார் சோலை வைத்தார் சோலை வைத்தார் குளிர் வரும் சோலை வைத்தார் சோலை வைத்தார் சோலை வைத்தார் ஆமையா சொல்லையா அவர்கள் 1008 சிவகலமோ 108 திருப்பதியோ பூதனமாமலை நடந்தார் குழந்தை எல்லா கவலையால நாக கண்ணி வெண்கொடியா கள்ள கண்ட இடங்களெல்லாம் கடவுள் என்று வணங்குவாளா கோவில் கண்ட இடங்களெல்லாம் கோவில் கண்ட இடங்களெல்லாம் அவ கும்பிட்டு வணங்குவா அம்மா தரையுமாவ முழுகுவாளா முழுகுவாளா பச்சரி சாயோ பொங்கு தரைய முழுகுவாளா பொங்கு அவளை தரையில் சாதம் வைத்து முட்டுக்கால் மண்டி போட்டு பெருங்கைய கட்டுவாளா நாகக்கண்ணி பெண்கொடியா மாயாள அமுது ஒண்ணு பயணங்காத்து இருப்பாளா செவ்வாவெள்ளி தரம் மொழிகி சிறந்த விரதம் அதை இருப்பாளா சனி மொழிகி தவம் இருந்து சங்கர நினைப்பாளா ஆக கண்ணி பெண்கொடியா அள்ளி நல்ல மிளகு உண்டா அவ அருணகிரி நோம்பிருந்தா மிளகு உண்டா மிளகு உண்டா அவ முக்காலும் நோம்பிருந்தா மிளகு உண்டா ஆண்டவனாகிய பகவானை நினைத்து பகவான் நினைத்து கரையாம்புற்ற அடிவாரத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா குழந்தைக்காக வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று இருக்கார்கள் இருவேரும் குலைத்து தீர்த்தமாடி திருநீச்சு காப்பணிந்து காப்பணிந்தா பகவானை நினைத்து எப்படி தவம் இருக்கிறார்களா எப்படி எப்படி சார்ந்து கொண்டு நல்ல தரைமொழி சந்தனத்தால் சந்தனத்தால் கோலமிட்டா ஆமையா தரைமொழி அவர்கள் 6 வருட காலம் இருந்து தவம் செய்து வாரா 10-12 வருட காலம் பார பெருந்தவமும் செய்து வாரா அப்போதும் ஆண்டவன் பகவான் வரவில்லை குழந்தை வரம் கொடுக்கவில்லை கொடுக்கலையே என்று மனமுருக நினைத்து மறையோனை நினைத்து தவம் இருக்கிறார்கள் இவருடைய தவ மகிமையாலே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது கைலாசம் ஆடுத அசையுத ஞான ஒளியினால் பார்த்த ஆண்டவன் பகவான் என்ன இருவேருக்கும் வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி பகவானும் பார்வதியும் ஒன்று கூடி அவர்கள் கைலாச வாசல் விட்டு பூலோகத்தல
அதற்கு நாகலோகம் வருவார் நாகலோக பட்டணத்தில் நாகமோடி ராஜாவுக்கும் அந்த நாக கண்ணி பெண் கோடிக்கும் காட்சி அது கொடுப்பாரா காட்சி கண்ட இருவேரும் கையெடுத்து வணங்குவாரா வணங்கி நின்ற இருவேரையும் சரி ஆண்டவன் பகவான் ஆமா அப்பா என் மகனே நாகராஜா ஏ நாகராஜா நாகராஜா ஏ என் மகளே நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி உங்க 2 பேருக்கு என்ன வர வேணும் என்று கேட்டார் என்னப்பா வரான் இப்படி தவறு சாமி இறைவா பகவானே என்ன 2 பேருக்கும் ஆமா உங்களோட அருளால செல்வ வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்து ஏகப்பட்ட சொத்து சாமத்தை குழந்தை வரம் ஒன்று இல்லை அதான பெரும்பாடா இருக்கு அதனால் குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா செல்வ வளம் நிறைந்திருந்த குழந்தை இல்லை என்று சொன்னா ஆமா இருவேருடைய கணக்கையும் பார்க்க வேண்டும் பாரு பாரு ஜாதகத்தை பாரு என்ற ஆண்டவனும் பகவானோ சித்திரபுத்திரனை நார கையிலே கீழ்த்தான் அழைத்தார் எப்பா ஏ சித்திரபுத்திரனை நாரே 2 பேருடைய கணக்கையும் ஆமா ஆதியில் இருந்த அந்தமா வரைக்கும் தெல்ல தெளிவாக பார்த்து சொல்லப்பா நல்லா பார்த்து சொல்லு நல்லா பார்த்து குழந்தை வர இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லப்பா சித்திரபுத்திரன் ஐநாரோ கணக்கை பார்த்தார் கணக்கிலே என்ன தெரிகின்றதானா என்ன தெரிகிறது நாகமுடி ராஜம் மண்ணே ஆடி ஒரு காலத்தில ஏடுவனா பிறந்திருந்து வேட்டைக்கு போயிருக்கா 10 மாதம் சூழ்மான 10 மாதம் சூழ்மான பானம் போட்டு துடைத்திருக்கா பானம் போட்டு துடைத்திருக்கா நாகக்கண்ணியாவது சும்மா இருந்தாளா என்ன செஞ்சா கருவை கலைப்பதற்கு கறி மருந்து கொடுத்திருக்கா கருமருந்து கொடுத்திருக்காளா ஊருவை அழைப்பதற்கு உரை மருந்து கொடுத்திருக்கிறா கொடுத்தாளா கருவை கலைத்த தோசம் நாக கண்ணியாலை சேர்ந்திருக்க பிடிச்சிருக்க உருவை அழித்த தோசம் உடையவன் நாகராஜாவை சேர்ந்திருக்கு நாகராஜாவே உடலை விட்டு வைக்கல 2 பேருடைய கணக்கிலையும் சரி கருமம் நிறைந்திருக்கிறதே தவிர தருமமே கிடையாது அப்ப பாவம் தான் நிறைஞ்சிருக்குமே தவிர உங்களுக்கு புண்ணியம் சேரவே இல்லையா கருமமும் தருமமும் சேர்ந்தாதான் கை குழந்தை ஆமா பாவமும் செய்யணும் புண்ணியமும் செய்யணும் என்று நாகராஜன் நாகக்கண்ணி இடத்துல சரி உங்க 2 பேருடைய கணக்கிலையும் வரம் கிடையாது ஆமா என்று ஆண்டவன் பகவான் சொல்லி கைலைக்கு புறப்பட ஆமா அவர் பக்கத்திலே அமர்ந்திருந்த பர்வதா தேவியானவள் பார்வதி அம்மா சாமி நீங்க வரம் கொடுக்காவிட்டா நானும் வரம் கொடுத்திடவே பகவான் வரம் கொடுக்காவிட்டால் பார்வதி வரம் கொடுப்பேன் சிவனார் வரம் கொடுக்காவிட்டால் சிவசக்தி வரம் கொடுப்பேன் ஆண்டவனே பகவானே குழந்தை வரம் கொடுக்கலனா கூட நான் வரமாட்டேன் குண்டவனே பகவானே ஆக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அத்தான் என்று சொல்ல மாட்டேன் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் பொங்க மாட்டேன் உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன் பார்வதி அடம் பிடிக்காத இவங்க 2 பேருடைய கணக்களையும் குழந்தை வரம் கிடையாது குழந்தை வர இல்லையா நீ அடம் பிடிச்சு என்ன காரணத்துக்கு கணக்கை மீறி வரம் கொடுத்தா களஞ்சியமும் காலியாகும் சும்மா அள்ளி கொடுக்க முடியாது அடம் பிடித்தாயானா நீதான் போய் அவங்க 2 பேருக்கும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் நல்லா கவனிச்சுக்க பார்வதி நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும் அடம் மட்டும் பிடிக்காத இறைவா பகவானே என்ன யார் ஒருவர் குழந்தை வரம் கேட்டாலும் நான் தானா போய் பிள்ளையா பிறக்கணும் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் குழந்தை வரமா போ அன்றொரு காலத்திலே தாரகாபுரத்திலே தர்கராஜனுக்கும் தாரகாவல்லி பெண்குடிக்கும் தலைமக பார்வதியா போய் பிறக்க சொன்னீங்க அங்கு நாம் பிறந்து வளர்ந்து ஆளாகி உங்களை நான் கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு போதாதா பெரும்பாடு உங்களை கல்யாணம் முடிச்சு அதோடு மச்சுமா வேற என்ன பாவநாசத்துல பாவ உலகாளாக காசியிலே காசி விசாலாட்சியாக உச்சாலத்துல கொள்வாய் மொழியாக இப்படி அங்கங்கெல்லாம் நாம் பிறந்து நான் வளர்ந்து பட்ட பாடு போதாதா போதாதா
இன்னும் நான் தானா போய் பிள்ளையாக பிறக்கணும். நான் தான் பிறக்கணுமா? மாறி பிறப்பதற்கு மறுவரங்கள் வேண்டும் என்று ஆமா சுவாமி. பார்வதா தேவி ஆண்டவன் பகவானிடம் எப்படி கேட்கின்றாளான்னா, எப்படி கேட்க? சாமி தானே தானே தன்னோ தனே தன்னோ தனே தன்னோ தந்தானே தானே தன்னோ நம்ம பாம்பினோட திருவயச்சில பார்வதிய நானும் பிறக்கணுமா அரசியோட திருவயச்சில ஆதிசக்தி நானும் பிறக்கணுமா நாக கண்ணி திருவயச்சில நாயகியா பிறக்கணுமா மாறி நானும் பிறப்பதற்கு ஐயா மறுவரம் முடிக்க கொடுக்க வேண்டும். அம்மா 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் தெய்வ அமிர்த கலசத்தில கருவாகி சக்தி உருவாகி அம்மா உருவாகி அந்த காளியாக போய் சனிக்க வேணும். பகவான் வாயு தேவனை வரவழைத்து 8 தெய்வ அமிர்த கலசங்களை கொண்டு வர செய்தார். அந்த 8 கலசங்களை நாகராஜா நாகக்கண்ணி கையிலே கொடுத்து அப்பா கரையாமூச்சி அடிவாரத்துல 21 நாள் அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் தவம் இருந்தார். அட்டகாலி 8 பேராக பார்வதியை வந்து உங்களுக்கு மகளாக பிறப்பாள் என்று ஆண்டவன் வாக்களித்து வரம் கொடுக்க ஐயா நாகராஜா நாகக்கண்ணி அமிர்த 8 கலசங்களை அடிவாரத்தில் வடிவமாக அடுக்குவாளா உடலை எல்லாம் அதுல சுற்றி படத்த மேல் முகமா எடுப்பாரா 21 அரை மண்டலம் 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே தவமரிக்க அவ உன்னாரோடு கலசத்தில மத்தியான மதியம் போல எப்பத்தால கலசமெல்லாம் கலசமாக வெடித்திடுமா கலசமாக வெடித்த போது உண்ணாவது கலசத்தில ஓடி வர உச்சிமகாளி அவர் 2வது கலசத்தில
வடக்கு பிய மாரியம்மா காளியம்மா கருமாறு தாண்டாரி முப்புடாதி அட்டகாரி 8 பேரா ஆடுவாளாம் பாடுவாளா ஆளாளி போடுவாளா மடக்கடல்ல விழுந்த சட வடகடலும் நீராட செக்ககண்டு விழுந்த சட செங்கடலும் நீராட மேற்கடல்ல விழுந்த சட உனக்கு மேலடலும் நீராட உச்சியில விழுந்த சட உனக்கு உலகமெல்லாம் நீராட தாயான முச்சுவகாளி அம்பிகையா முப்புடாதி அப்பாலங்க 8 பேரும் ஆடுவாளாம் பாடுவாளா ஆடாளி போடுவாளா உனக்கு வேப்பிலையும் மறந்துடுமா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்த போது வேம்பதில போடுவா ஆடுவாளா பாடுவாளா